வணக்கம் மகளே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா? இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் அடுத்து வரவிருக்கும் படமான வாழை திரைப்படத்திலிருந்து தென்கிழக்கு அப்படின்ற பாடலோட லிரிக் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது. சந்தோஷ் நாராயணன் அவர்களோட இசையில யுகபாரதி அவர்களோட பாடல் வரிகள்ல பாடி இருக்கிறாங்க. இந்த பாட்டோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை, இந்த பாட்டோட அந்த பாடல் விளக்கத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் நான் சொல்கிறத சொல்லிடுறேன். ஒவ்வொரு நல்ல நல்ல பாடல்களுக்கும், தமிழ் பாடல்களுக்கும் இந்த மாதிரி விளக்கத்தை நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். காரணம், நம்மளில் நிறைய பேர் தமிழர்களாகவே இருந்தாலும் அவர்கள் படித்து வளர்ந்த அந்த கல்வி முறை தமிழோட ஆழத்தையும் தமிழோடைய சுவையும் அவங்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. அவர்களுக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தாலுமே பலர் தமிழ் பாடல்களுக்கு அர்த்தம் புரியாம தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தமிழ் மொழியின் அந்த சுவையும் அருமையும் பாடல்களின் அந்த உவமை அதனுடைய அழகையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி பாடல் எக்ஸ்பிளனேஷன். நல்ல நல்ல தமிழ் பாடல்கள் வரும்போது நம்ம எக்ஸ்பிளனேஷன் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த தென்கிழக்கு பாடலை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அருமையா இருந்துச்சு. ஆனா அதனுடைய வரிகள் அதை கொஞ்சம் உற்று நோக்கும் போது தான் அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த காட்சி அமைப்பை பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் விஜய்ஜிபி. நடிகை நிகிலா விமல் இதில் நடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் யார் நடிக்கிறா என்னன்னெலாம் நான் ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லைங்க. லிரிக் வீடியோ ஓப்பன் பண்ண உடனே நிகிலா விமல் மேமை பார்த்த உடனே அவ்வளோ ஷாக்கு, என்ன இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. அண்டு ரொம்ப அழகாக அவங்கள காமிச்சிருக்கிறாங்க. சமீபமாக அந்த ஒரு மலையாள படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க. அதற்கு அந்த அழகிய லைலா பாட்டை போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டோரி, ஸ்டேட்டஸு, ட்விட்டர் எல்லாத்தில் பார்த்தாலும் அந்த ரீல் பர்டிகுலராக ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ தான் நிகிலா விமல் மேமுக்கு நிறைய பேர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது. வெற்றிவேல் படம் வரும்போதே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அவங்க ஒரு டீச்சர் கதாபாத்திரம் அதில் நடிச்சிருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது. அந்த விஷுவல் அதை பற்றி சொல்கிறேன். இந்த பாட்டோட விளக்கத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இதில் ஒரு காட்சி ஒரு ஸ்டூடெண்ட் தன்னுடைய டீச்சருக்கு மயிலிறக கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி வருது. அவன் ஒரு அன்பால் பார்க்குறான் இல்லையா, அந்த டீச்சர் மேலே ஒரு அன்பால் பார்க்குறான். ஆனால் நம்ம ஊரில் இப்போ இருக்க நிலைமை படி பார்த்தீங்கன்னா எந்த உறவையும் இவர்கள் ஒரு புனிதமாக பார்க்கறது கிடையாது. எல்லாத்தையும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும், எல்லாத்தையும் ஒரு ஃபன் கண்டென்ட்டாகவும், எல்லாத்தையும் வேற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணி காட்டுறாங்க. அதில் இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான உறவு என்பது ஒரு புனிதமான உறவு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறவங்க டீச்சர்ஸ் தான். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அவங்க ஸ்கூலில் ஒரு ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ வாளாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டீச்சருக்கு அந்த ஸ்டூடெண்ட் அடிபணிந்து போவாங்க. அவங்க சொல்கிறத தட்டாமல் கேட்பாங்க. இவனாப்பா அந்த டீச்சருக்கு தான்ப்பா இவன் அடங்குவான் அப்படின்னு ஏதாவது ஒரு டீச்சர்கிட்ட ரொம்ப அன்பாக அந்யோன்யமாக இருப்பாங்க. அது ஒரு புனிதமான ஒரு உறவு. ஒரு தாய் தந்தைக்கு நிகராக வச்சு பார்க்க வேண்டிய ஒரு இடம் அது. இந்த பிரேமம் படம் வந்ததுக்கு அப்புறமாட்டு டீச்சர் அப்படின்றது ரொம்ப மாறி போச்சு. இப்போ இதை பார்த்துட்டு எவன் என்னத்தை சொல்ல போகிறான், என்னென்ன மீன் போட போகிறான்னு தெரியலை. சைக்காலஜிக்கலாக இதுக்கு ஒரு விஷயம் உண்டுங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடிபிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு தன்னை விட வயது மூத்த ஒரு எல்டர் விமன் மேலே ஒரு அட்ராக்ஷன் நேச்சுரலாகவே இருக்கும். இயற்கையாகவே முக்கால்வாசி பசங்களுக்கு தான் அம்மா மேலே பாசம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் அப்பா மேலே பாசம் அதிகமாக இருக்கும். அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் அப்பா கூட ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. அதை எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாகவே ஒரு பையனுக்கு தன்னோட எல்ட்ரா ஒரு விமன் மேலே ஒரு சேஃப்டி அண்ட் ஆல்சோ ஒரு மதர்லி அஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுதான் அந்த விஷயம். அந்த விஷயத்தை அவன் எந்த டீச்சர்கிட்ட ஃபீல் பண்ணுறானோ அந்த டீச்சர்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பான். அவங்க என்ன சொன்னாலும் கேட்பான். இந்த இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த விஷயமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு தாய்க்கு நிகராக பார்க்கப்படுற ஒரு டீச்சரை அவன் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த விஷுவல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்குது. அண்ட் ஆல்சோ மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த பாட்டோட முதல்ல ஒரு கவிதை ஒன்று உதிர்த்துட்டு போயிருப்பார். அவர் எல்லா பாடல்கள், அவருடைய படங்கள், எல்லா படங்களோட பாடல்கள் வரும்போதும் ஸ்டார்டிங்கில் ஒரு கவிதை எழுதி வச்சிருப்பார். அந்த கவிதையை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்துக்கலாம். அப்போ அந்த கவிதையோட அர்த்தம் உங்களுக்கு புரிய வரும். இந்த பாட்டு எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எழுதப்பட்ட மாதிரி சாயல் இருக்கும்னா எனக்கு கதை தெரியல. பட் அந்த பாடலோட அமைப்பை வச்சு நான் ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். லைஃப்பில் ட்ராஜடியில் இருக்கிற ஒரு சின்ன பையனை எடுத்து ஒரு கேரிங்காக அவனுடைய லைஃப் நல்லா வர்றதுக்காக நல்லபடியாக பார்த்துக்கிற ஒரு டீச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து
எழுதப்பட்ட ஒரு பாடலாக தான் இது தெரியும். அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஒரு சிறுவன் மேலே மிகவும் அன்பாக ஒரு பெண்மணி பாடுற மாதிரி இதை எழுதியிருக்கும். தென்கிழக்கு தேன்சிட்டு செம்பருத்தி பூமுட்டு செல்லம் கொஞ்சிதே தாலாட்ட. கிராமங்களில் முன்னாடி குழந்தைய கொஞ்சிக்கிட்டே தாலாட்டிக்கிட்டே தூங்க வைப்பாங்க. என் கண்ணுக்குட்டி, என் பட்டுக்குட்டி ஆகுன்ற யார் பண்ணுறாங்க. பட் அப்போ கிராமங்களில் முன்னாடி ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய இந்த வார்த்தைகள்லாம் காதில் விழும். பயங்கரமாக கொஞ்சுவாங்க, குழந்தை என்னெல்லாமோ சொல்லி கொஞ்சுவாங்க. இதில் தென்கிழக்கு தேன்சிட்டு, இந்த தென்கிழக்கு ஏரியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த ஏரியாவெல்லாம் குறிக்கும். அது நம்ம மாரி செல்வராஜ் டைரக்டர் சாரோட ஏரியா, அதை குறிக்கிற மாதிரி தென்கிழக்கு தேன்சிட்டு செம்பருத்தி பூமொட்டு செல்லம் கொஞ்சதே தாலாட்ட. அதாவது நான் குழந்தை மாதிரி பார்த்துக்கிற அந்த பையனை தாலாட்டும் போது குழந்தை கொஞ்சிக்கிட்டு இருக்குது. எத்தனையோ காலம் வாராத வானவில் வந்தது போல் நீ பேச. அதாவது வானவில் அந்த வார்த்தையை சொன்னாலே இப்போ தப்பாக போகுது. நம்ம சொசைட்டி எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? இயற்கையோட ஒரு அழகான ஒரு விஷயத்த கூட சொல்ல முடியலை, சொன்னால் வேற மாதிரி பார்க்குறேன். அன்னைக்கு கூட இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. அன்னைக்கு வானத்தில் ஒரு சன் ஹேலோ ஒன்று தெரிஞ்சுது. சன் ஹேலோன்னா ஒன்றும் இல்லை, சூரியன் இருக்கும், மழை நேரத்தில் சூரியன் இருக்கும். சூரியனை சுற்றி ஒரு பெரிய வட்டமாக ஒரு கலர் தெரியும், வானவில் மாதிரி. அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். ஒருத்தனை அதை பார்த்துட்டு ப்ரோ வானவில் அப்படின்ட்டு. டே, அது இயற்கையோட ஒரு அழகு. அதை கூட ரசிக்க முடியாமல் கலாய்க்கிற அளவுக்கு நம்மளோட சொசைட்டி மைண்ட் செட்டு மாறி போய். வானவில்னு சொன்னால் முன்னாடி அதோட அழகை வர்ணிக்கிற மைண்ட் செட் எங்க? இப்போ வானவில்னு சொன்னால் வேற மாதிரி பார்க்குற மைண்ட் செட் எங்க? இதுங்களை என்ன செய்யறது? எத்தனையோ காலம் வாராத வானவில் வந்தது போல நீ பேச. அதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாளாக கிடைக்காம இருக்கு தெரியுமா? அதாவது ரொம்ப நாளாக வெயிலில் நடந்துக்கிட்டு இருக்க ஒருத்தன் திடீர்னு ஒரு நிழல் கிடைக்கும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த பையனோட லைஃப்பில் ரொம்ப ட்ராஜடியாக இருந்திருக்குது. இப்போ திடீர்னு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வானவில் அப்படின்னா மழை பெய்யுது. மழை பெய்யும் போது ஒரு சூரியன் தெரிஞ்சால் மட்டும்தான், அதாவது மழை அந்த பூமியை குளிர்விக்கிறதுக்காக பெய்கிற ஒரு நல்ல விஷயம். மழை பெய்தாதான் பூமி நல்லா இருக்கும், உயிர்கள் நல்லா இருக்கும். அதே சேம் டைம் சூரியனும் வேணும். இந்த ரெண்டும் கலக்கும் போது தான் வானவில் தெரியும். ஸோ அந்த இடம் ஒரு ப்ளசண்ட்டாக மாறும். ஸோ அவனுடைய லைஃபு ப்ளசண்ட்டாக மாறுது. இப்போ தான் மாறுது அந்த பையனுக்கு லைஃபு. இவ்வளோ நாளாக கஷ்டத்தில் இருந்தால் இப்போ தான் மாறுறப்போ அவன் பயங்கர சந்தோஷத்தில் எக்ஸைட்மெண்ட்டில் பேசுகிறான். ஸோ அதுதான் எத்தனையோ காலம் வராத வானவில் வந்தது போல் நீ பேச. அவன் அவ்வளோ சந்தோஷமாக இப்போ தான் பேசுறான். உச்சியில் நீந்தும் ஆகாச மீனென துள்ளிடுதே ஓ ஆசை. மீன் தண்ணியில தான் நீந்தும். இதுல உச்சியில நீந்துறதுன்னு சொல்றாங்கன்னா மீன் அதை என்ன ஆசை மீன் போல என்ன ஆசை நீந்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆசை துள்ளி குதித்து ஓடுகிறது. அதாவது மீன் ரொம்ப தண்ணியில சந்தோஷமா அப்படி இப்படி போயிட்டு வரும்ல. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அதுவே உச்சியில நீந்துதுன்னா அவனுடைய சந்தோஷம் அவ்வளோத்துக்கு இருக்குது. உச்சியில் நீந்தும் ஆகாச மீனென துள்ளிடுதே ஓ ஆசை. அவனுடைய ஹாப்பினஸ் அவ்வளோ ஹையா குதிச்சுக்கிட்டு இருக்குது. மழை அடிக்கும் உன் சிரிப்பில் செடி முளைக்கும் நான் பூவாக. அதாவது அவனுடைய லைஃப்பை ஒரு நிலம்னு வச்சுக்கிட்டா அதில் இப்போ தான் மழை பெய்யுது. அப்போதே வானவில்னு வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ தான் மழை பெய்யுது. மழை பெய்து அந்த இடம் பசுமையாக மாறுது. அதில் இப்போ தான் செடி முளைக்குது. அந்த முளைக்கிற செடியில் நான் பூவாக இருப்பேன். அதாவது அந்த லைஃப்பை நான் இன்னும் அழகாக்குவேன் அப்படின்னு இந்த தாய் ஸ்தானத்திலேருந்து இவங்க சொல்கிறாங்க. வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும் குடைப்பிடிப்பேன் உன் தாயாக அப்படின்னு இந்த இடத்துல வரி வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது லைஃப்பில், இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நான் உனக்கு கொடை பிடிப்பேன் அப்படின்னா, நீ வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் உன்னோட காலில் நீ நிற்கிறது வரைக்கும் நான் உன்னை பார்த்துப்பேன். அதாவது உன் அம்மா மாதிரி நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்ட்டு. யுகபாரதி சார், கிரேட் சார். அதுக்கடுத்து ஒரு லைன் வருது, கிட்டத்தட்ட ஒரு லூப் மாதிரி இது பின்னாடியும் வருது. நீ சொல்லும் கதை நான் கேட்கும் வர நாமாவும் மாயப்பறவைகளே. அதாவது பொதுவாக குழந்தைங்களுக்கு நம்ம தான் கதை சொல்லுவோம், சிறுவர்களுக்கு நம்ம தான் கதை சொல்லுவோம். அது ஒரு லிமிட்டட்ல தான் இருக்கும். ராஜா வந்தாரு, திடீர்னு கடலுக்குள்ள குதிச்சாரு, அங்கே நீஞ்சு போய் நாட்டை பிடிச்சாரு, அப்படி இப்படி திடீர்னு அந்த இந்த கற்பனையெல்லாம் சொல்லுவோம். ஆனால் குழந்தைகளுடைய கற்பனை உலகத்தை பார்த்துருக்கீங்களா? அது பயங்கரமா இருக்கும். நம்மளால அந்த கற்பனையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க அவ்வளவுக்கு கற்பனை பண்ணுவாங்க. ஹாரி பாட்டர் புத்தகங்கள் மிக அதிக வரவேற்பு பெற்று வெற்றியடைய காரணமே சிறுவர்களோட கற்பனை உலகத்துக்கு ஈடா அந்த புத்தகம் கற்பனை கொடுத்தனாலதான் அந்த ஹாரி பாட்டர் அவ்வளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு, அவ்வளவுக்கு ரீச் ஆச்சு, அவ்வளவுக்கு சக்சஸ் ஆச்சு. இதுல அந்த சிறுவனுடைய கதையில நீ சொல்லும் கதை நான் கேட்கும் வர, அந்த கதையில நீ சொல்ற கதையில
நம்ம வந்து மாயப்பறவைகள், அதாவது we are magical creatures, magical birds. இதுல எந்த மாதிரி ஒரு மறைபொருள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுவன் கதை சொல்லி இவங்க உட்கார்ந்து கேட்குற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளவு அன்பா இருக்காங்க அப்படின்றத குறிக்குது. இதுல டீச்சருக்கு மயிலிறகு கொடுக்கறது, முன்னாடிலாம் அந்த மயிலிறகு மேட்ரு பயங்கரமா இருக்கும். நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது அது குட்டி போடணும் வச்சுக்கிட்டு இருப்போம். அன்பானவர்களுக்கு அந்த மயிலிறகு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது ஒரு சைன் ஆஃப் லவ். அது இந்த பாட்டுக்கு நடுவில் அந்த பையன் வந்து ஒரு அட்டையை வந்து கையில் ஊற விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த அட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் அதிகமாக எங்கே தேங்கி இருக்கிறோம் அந்த இடத்துல இருக்கும். குறிப்பாக அட்டையவே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த அட்டை ஒரு மாதிரி ஸ்மெல் வேறு அடிக்கும். அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பட் எந்த உயிரினமே தீண்டத்தகாததோ அப்படின்ற ஒரு இது கிடையாது. நம்ம சொசைட்டியில் ஒரு பார்வை இருக்குது, இந்த மிருகம் வந்து நல்லது, இந்த மிருகம் தீண்டத்தகாதது அப்படின்னு மாதிரிலாம். அந்த விஷயத்த மாரி செல்வராஜ் அவர்கள் போன படமான மாமன்னன் படத்தில் உடைச்சிருப்பாரு. அந்த பன்றி குட்டியை காமிச்சு அந்த இது பண்ணது. பன்றியும் விலங்கு தானே, அதில் என்னடா அவனுக்கு மேலே கீழே அப்படின்ற மாதிரி தான் பொதுவாக ஒரு கேள்வி உண்டு. மாமன்னன் படத்தோட வெற்றின்னு எதை பார்க்குறேன்னா, அந்த படத்தில் ரத்னவேல்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த ரத்னவேல் கேரக்டர் மாதிரியே நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கான். அவனை எல்லாரையும் அந்த படம் ட்ரிகர் பண்ணி ஒவ்வொருத்தனும் வெளியே கொண்டு வந்துச்சு. ஒவ்வொருத்தனும் தன் மனசில் இருக்க வன்மத்தை ட்விட்டர் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக கக்கிக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ ஒவ்வொருத்தனுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையுமே அது படம் போட்டு காமிச்சுது. நிறைய பேரோட ரியல் ஃபேஸ் வெளியே வந்துச்சு. அவன் உண்மையிலே சமத்துவவாதியா இல்லை சாதி மனநிலையில் இருக்க ஸ்லீப்பர் செல்லா அப்படின்ட்டு. நிறைய பேர் ஸ்லீப்பர் செல்லா தான் தெரியுறாங்க. அந்த அட்டையை அந்த பையன் கையில் ஊற விட்டு பார்த்துட்டு, அடுத்த ஃப்ரெண்ட்மே அந்த அட்டை வந்து ஒரு முள் செடி மேலே போயிட்டு இருக்குது. பை சினிமா லாங்குவேஜில் இதை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த முள்ளையும் அந்த பையனையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவனுடைய வாழ்க்கையும் முள்ளாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு ஒரு டீகோட் கூட தோணுச்சுது. மேபி இருக்கலாம், இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஒத்தையில போகும் வெட்டவெளி மேகம் மெட்டெடுத்து பாடாதோ ரெக்க விரிச்சு. ஸோ அந்த வெட்ட வெளியில ஒரு ஒத்த மேகம் போயிட்டு இருக்குது, அது ரெக்க விரிச்சு பாடாதோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இவனை கூட, அந்த சிறுவனை கூட போர்ட்ரே பண்ணலாம். தனியாக போயிட்டு இருக்கிறான், அவனோட லைஃப் ஹாப்பியா மாறாதோ. சித்தெரும்பு போடும் நட்சத்திர கோலம் சொல்லெடுத்து வீசாதோ ஒன்ன ரசிச்சு. இது ஒரு அழகான கற்பனைங்க. அதாவது எறும்பு, சித்தெரும்பு கூட்டம்லாம் அப்படியே வரும் பார்த்துருக்கீங்களா, நிறைய ஆயம். இந்த சித்தெரும்பெல்லாம் ஆயிரப்போ அதை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் மாதிரியே இருக்கும். வானத்தில் நட்சத்திரங்கள் மின்ற மாதிரி அந்த சித்தெரும்பு அங்கங்கே சேர்ந்து சேர்ந்து அப்படி போகிறது, ஏதோ ஒரு டார்க் அப்படி மின்னி மின்னி போகிற மாதிரி அந்த பேட்டர்ன் அப்படி இருக்கும். அதைத்தான் பாடலாசிரியர் இதில் குறிப்பிடுறாரு. சித்தெரும்பு போடும் நட்சத்திர கோலம். அந்த கோலங்கள் பார்க்கும்போது நட்சத்திரங்கள் மாதிரி இருக்குது. அவைகள் ஒரு சொல்லெடுத்து வீசாதோ, அவைகள் கிட்ட இருந்து ஒரு சொல் பிறக்காதோ உன்னை ரசிச்சு அதுங்க பாடுற மாதிரி. தெரிஞ்சே நீ செய்யும் சேட்டை தெளிவாக உன்னை காட்ட. அதாவது ஆக்சுவலாக சிறுவர்களுக்கு அழகே அவங்க பண்ற சேட்டை தான். ஒரு விஷயத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டான்னா நம்ம பயந்தாண்டா பண்ணியிருப்பான், இது அவன் தாண்டா பண்ணியிருப்பான் அப்படின்ட்டுன்னு அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம் இல்லையா, அதை இங்க காட்டுறாங்க. தெரிஞ்சே நீ செய்யும் சேட்டை தெளிவாக உன்னை காட்ட. அவன் சேட்டை பண்றது அவனுடைய கள்ளங்கபடமற்ற அவனுடைய மனசை காட்டுது. அதில் கோடி ராகம் நானும் மீட்ட. அந்த சேட்டையை ரசிச்சு, சிறுவர்களுடைய அந்த சேட்டையை ரசிக்கிறது எரிச்சலா தான் வரும், அவ்வளவுக்கு பண்ணுவானுங்க. பட் நமக்கு அன்பான ஒரு நம்மளுடைய குழந்தை அது பண்ற சேட்டை நம்ம ரசிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலை. தெருவெங்கும் தேரை ஓட்ட மரமெல்லாம் ஊஞ்சலாட்ட பெருகாதோ காலம் வேகம் கூட்ட. அதாவது தெருவெல்லாம் தேரோட்ட. தேர் வந்து 4 தெருவில் தான் ஓடும் பொதுவாட்டு. எல்லா இடத்துலையும் தேரை ஓடுறதுன்றது ஒரு மகிழ்ச்சியான தருணம். எல்லா மரத்துலையும் ஊஞ்சலாடுனா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதாவது ஒரு மரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறது அவ்வளோ சந்தோஷம், எல்லா மரத்துலையும் ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு சொல்றது வந்து அந்த சந்தோஷத்தை பல மடங்கு காட்டுறது. பெருகாதோ காலம் வேகம் கூட்ட. இந்த காலம் வேகமாக போயிட்டு இருக்குதுல்ல, அப்படி போக போக இந்த சந்தோஷம் இன்னும் பெருகாதோ அப்படின்னு கேட்குறாங்க. பாடலோட கடைசியில் எழுதப்பட்ட இந்த வரிகள் வந்து உண்மையிலே ரொம்ப அருமையான வரிகள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனங்கருக்கும் பால் சுரக்கும், பனங்கருக்கும் பால் சுரக்கும் அதை நினைச்சே நீ கொண்டாடு. பனங்கருக்கு இதுக்கு வந்து ஆக்சுவலாக 2 விதமான பொருள் வரும். நான் 2யுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா. பனங்கருக்குன்னு எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனை மட்டையில் 2 பக்கமும் முள்ளாக இருக்கும் சரிங்களா, அதை வந்து அறுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஏதோ ஒரு படத்தில் கூட அந்த பனைமட்டையை வச்சு சண்டை போடும்போது இப்போ வச்சு ஒரு கேரக்டர் வந்து கழுத்தை அறுத்து விட்டுரும். அது என்ன படம்னு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக சசிகுமார் சார் படம்னு நினைக்கிறேன். அந்த முடியை லாங்காக வளர்த்து போட்டு, அந்த படத்தோட பேர் என்ன மறந்து போச்சு. அதில் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபைட் வரப்போ அறுத்து விடுவாங்க, அதான் நினைக்கிறேன். அந்த 2 சைடும் முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பனங்கருக்குன்னு சொல்லுவாங்க. அதை அறுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அங்கேயும் அந்த முள் ரெஃபரன்ஸ். அதை உடைக்கிறப்ப அந்த இடத்த சீவி விட்றப்போ பால் வரும் அதுலேருந்து சரிங்களா. அந்த பால் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்து சைடில் ஏதாச்சும் காயம் வந்துச்சுன்னா அதில் எடுத்து போட்டு விட்ருவாங்க.
சரிங்களா? தோலில் ஏதாச்சும் தேமல் மாதிரி வந்துச்சுன்னா அதை எடுத்து போடுவாங்க. நல்ல மருந்து அது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், பனங்கருக்கும் பால் சுரக்கும், அதை நினச்சே நீ கொண்டாடு. ஏன்னா அது முள்ளாதாண்டா இருக்குது, ஆனால் அதுலேயும் ஒரு மருந்து வருது இல்லை, அதை நினச்சிக்கோ. இந்த இன்னொரு நெஞ்ச நக்கிற டயலாக் உண்டு, ரோஜா செடியில் முள் இருக்கேன்னு கவலைப்படாமல் முள்ளில் ரோஜா பூக்குதேன்னு சந்தோஷப்படு, லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் இது. பட் இன்னொன்று, இந்த பனங்கருக்குன்னு எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா இளம் மட்டை, அதையும் பனங்கருக்குன்னு சொல்லுவாங்க. சீவி விட்டால் பால் வரும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், பனைமரத்தை அந்த இளம் மட்டையை சீவி விட்டோன்னா அதுலேருந்து பால் வரும். அதில் தான் மண் கலையத்தை வச்சு அதை பிடிப்பாங்க. பனை மரத்தோட பால் அதுதான் கல். கல் வந்து போதை தரும் தான், அது ஒரு மாதிரி கறக்கத்தை கொடுக்கும், ஆனால் அது உடம்புக்கு கெடுதல் கிடையாது. தமிழர்களின் ஆதிகால உணவில் ஒன்று கூட கல் உண்டு. இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா உடம்போட சூட்டை தணிச்சு விட்டுரும். அண்ட் ஆல்சோ அது வந்து உடம்புக்கு எந்த கெடுதலும் கொடுக்காது, போதையை கொடுக்கும், ஆனால் கெடுதல் பண்ணாது. இப்போ ட்ரிங்க்ஸ்ன்னு ஒன்று குடிக்கிறாங்கல்ல, நேராக போய் லிவரை தான் அட்டாக் பண்ணும். உள்ள என்னென்ன பார்ட்ஸ் உண்டோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்க வைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் கல் அப்படி இல்லை. ஒரு பழமொழி உண்டுங்க, ஒரு மரத்து கல் குடித்தா அடிமரம் போல் உடம்பு இரும்பாகும் அப்படின்னு. அதாவது அந்த கல் இருக்குல்லங்க, அது ஒரு மரத்துலேருந்தே எடுத்து யார் ஒருத்தன் குடிச்சிக்கிட்டு இருக்கான்னா அவன் உடம்பு வந்து அந்த பனைமரம் மாதிரி, அடிமரம் இருக்குல்ல, அடிமரம் அவ்வளோ, பனை மரத்தோட அந்த பேஸு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு மரத்து கல் குடித்தா அடிமரம் மாதிரி உடம்பு இரும்பாகும், அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங் அது. ஆமாம், அது பனைமரத்தோட பாலுங்க. லைக் அந்த பனைமரத்தோட பிளட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவ்வளோ சத்து இருக்குது. ஆனால் அதை குடிக்கக்கூடாது, வேறு எது வேணாலும் குடிக்கலாம்ல. இதை சொல்கிறதுக்கு எந்த அரசியல்வாதியும் வந்து மேடை போட்டு பேச வேண்டாம். கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் பனைமரத்து கல்லோட நன்மை என்ன, அதில் கிடைக்கிற பயணியோட பயன்கள் என்ன அப்படின்ட்டு. லாஸ்ட் லைனை பார்த்துரும், பசி மறக்கும் நாள் பிறக்கும், வலி மறந்தே நீ கூத்தாடு. நாளைக்கு லைஃப் நல்லபடியாக மாறும்டா, இன்னைக்கு இருக்க கஷ்டத்தை நீ மறந்துடு, ஓகேவா? உனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு நல்லபடியாக ஆயிரும், சரியா? அந்த வலியெல்லாம் மறந்துடு, கூத்தாடு, பி ஜாலி அப்படின்ட்டு இந்த பாடல் முடியுது. ஒரு தாய் ஸ்தானத்தில் ஒரு டீச்சர் வந்து அந்த சிறுவனை கேர் பண்ணி அவன் மேலே அன்பை பொழிகிற இந்த பாடல் வந்து மிகவும் அற்புதமான ஒரு பாடல். இதை எழுதிய யுகபாரதி அவர்களுக்கு நன்றி. மிகவும் அற்புதமான பாடல் கவிஞரே. இப்போ ஸ்டார்டிங்கில் மாரி செல்வராஜ் சார் வந்து எழுதிய அந்த கவிதையை படித்தா இப்போ இதுக்கு சூப்பராக ரிலேட் ஆகும். சிலுவைகளில் தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் நீங்கள் உங்கள் முத்தங்களை அனுப்பி வைக்கலாம். முத்தம் என்பது நீங்கள் பிடித்து வைத்திருக்கும் பறவையும் கூட. ஸோ சிலுவை தண்டனைன்றது எந்த அளவுக்கு ரணமானதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 கையிலையும் ஆணி அடித்து தொங்க விட்ருவாங்க, கால்லையும் ஆணி அடிப்பாங்க, நெத்தியை சுற்றி முள் வச்சு அழுத்தி வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு நரக வேதனையில் அவன் துடிச்சிக்கிட்டு இருப்பான். அவனுக்கும் நீங்கள் கேர் பண்ணலாம். முத்தம் என்பது நீங்கள் பிடித்து வைத்திருக்கும் பறவையும் கூடனா அது வந்து உங்களுடைய கேர் அண்ட் கைண்ட்னஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த கைண்ட்னஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் அதை பறக்க விட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் எழுதியிருக்கிறாரு. ஸோ வாழை படத்தில் வர இந்த பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு ஆழ்ந்த பொருளுடைய, ஆழ்ந்த அன்புடைய ஒரு பாட்டு. வெல் மக்களே, மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சொசைட்டி வந்து நார்மல் விஷயத்த கூட வேற மாதிரி மாற்றி விட்டுடுச்சு. உறவுகள் முன்பிருந்த மாதிரி இப்போ பார்க்கப்படுறதில்ல. இது ரொம்ப காலம்லாம் ஒன்றும் பின்னாடி போக வேண்டாம். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு உறவு முறையை சொல்லி ஒருத்தங்களை இது பண்ணுறதுக்கும் இப்போ அந்த உறவு முறை எந்த மாதிரி ட்ரோல் பண்ணப்படுது, நான் குறிப்பிட்டு எதையும் சொல்ல விரும்பலைங்க, பொதுவாட்டு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு உறவு முறைகளையும் எந்த மாதிரி கொச்சப்படுத்துகிறாங்க, எந்த மாதிரி பார்க்கப்படுது, எந்த மாதிரி காமிக்கப்படுது படங்களில், வெப் சீரியஸில், அது இதுன்னு எல்லாத்துலேயுமே. ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு புனிதமான உறவை கூட அது யாராக வேணாலும் இருக்கட்டும் கொச்சப்படுத்தி வேறு மாதிரி காட்டப்பட்டுட்டு சொசைட்டி எங்கேயோ போயிட்டுருக்குது. முன்னாடி மேல் ஃபீமேல்னு 2 இருந்தது, இப்போது என்னெல்லாமோ ஆயிட்டு இருக்குது. போன மாதம் நடந்த அலப்பறையெல்லாம் அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். பட் எதுக்கு போட்டு அதை பற்றி பேசிக்கிட்டேன் அப்படின்னு தான் நான் அதை பற்றி பேசலை. இயற்கையோட படைப்பில் ஒரு விஷயம் பிழையாக இருக்கலாம், நானும் மனுஷன்தான் அப்படின்ட்டு கோரிக்கை வைக்கலாம். அதை மனிதர்கள் ஓகே நீ என்ன மாதிரி ஒரு மனுஷன் தான் அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனால் அதை அடுத்து வர சந்ததி கிட்ட, என்னன்னு கூட தெரியாத அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட, குறிப்பாக கிட்ஸ் கிட்ட அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கல்ல. அந்த குழந்தை வளரணும், தன்னை சுற்றி இருக்கவங்க கூட அது நார்மலாக பழகணும், தான் யார் தனக்கு என்ன பிடிக்குன்றதை அதுவே வளர்ந்து கண்டுபிடிக்கிறது. அதை விட்டுட்டு இந்த கலாச்சாரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கல்ல, டூ பேட். இதை எதுக்கு இப்போ சொன்னேன்னா, இந்த உறவுகள் எந்த மாதிரி இப்போ பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல ஒரு உறவை கூட நார்மலாக பார்க்காம வேற மாதிரி பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணேன். அந்த மைண்ட் செட்டோட பார்க்குறவனு இந்த பாட்டோட அந்த ஸ்டார்டிங் சீன் வந்து தப்பாக தான் தெரியும் இல்லையா?
ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜிபி. வணக்கம் மக்களே. தமிழ் வெல்லும்.